ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு வருடம் முடிஞ்சு இன்னொரு புதிய வருடம் தொடங்கக்கூடிய இந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி தான். பழைய கவலைகள் தோல்விகள் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு புதிய கனவுகளோட புதிய நம்பிக்கையோட முன்னேற ஆரம்பிக்கக்கூடிய அழகான தருணம் இது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது, இனி வரக்கூடிய காலங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும், பணவரவு அதிகமாகுமா, காதல், வியாபாரம் மற்றும் தொழில், ஆரோக்கியம் இதுவெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அடங்காத தீயை போல எரியும் ஒரு ஆற்றல், எதிர்ப்பு வந்தாலே இன்னும் பலமாக மாறக்கூடிய ஒரு மனசு, தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை ஏற்கவே தெரியாத ஒரு உறுதி, அதுதாங்க மேசராசி. மேசராசிக்காரங்க வந்தால் சும்மா வரமாட்டாங்க. ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் தான் கொண்டு வருவாங்க. முதலிடம் இவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வாழ்கிறதுக்கு பிறக்கலை, சவால்களை உடைக்கிறதுக்காகவே பிறந்தவங்க. இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு முடிவு, அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்க போகுது. இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்க போகுது. உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், 3வது வீடான மிதுன ராசியில் குருவும், 5வது வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 11வது வீடான கும்ப ராசியில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு 12வது வீடான மீன ராசியில் செவ்வாய் புதன் சனியினுடைய சேர்க்கை இருக்குது. இந்த கிரக நிலைகள் காரணமாக மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு மேச ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு வசீகரமான தோற்றத்தையும் மற்றவர்களை கவரக்கூடிய காந்த சக்தியும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. சமூகத்தில் செல்வாக்கு மற்றும் கௌரவம் உயரப்போகுது. சூரியனின் ஆற்றலும் சுக்கிரனின் கற்பனை திறனும் இணைவதால் கலை, இசை, நடிப்பு அல்லது வடிவமைப்பு துறையில் பெரும் வெற்றியும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது. செல்வம் மற்றும் ஆடம்பரத்திற்கு காரகனான சுக்கிரனும் அதிகாரத்தின் காரகனான சூரியனும் சேர்ந்து இருக்கிறதால அரசு சார்ந்த தொழில்கள் மற்றும் அதிகாரமிக்க பதவிகள் மூலமாக உங்களுக்கு நிதி ஆதாயம் உண்டாகும். சூரியன் மேச ராசியில் உச்சமடைகிறதால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வும் காத்திருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். பிள்ளைகள் எல்லாம் பொறுப்பாக நடந்துக்குவாங்க. வாரிசுகளுக்கு கல்வி மற்றும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். நீண்ட நாளாக நீங்கள் கனவு கண்டிருந்த வாழ்க்கையே இனி வாழ போகிறீங்க. உங்களுக்கு 3ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் சில நேரங்களில் குழப்பங்கள் நிகழும். சகோதரர்கள் வகையில் மனக்கசப்புகள் வரும். சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நடக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகளை வச்சிட்ருக்கும். இரவு நேர பயணங்களில் உங்களுக்கு கவனம் அதிகமாக தேவைப்படும். பூர்வீக சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் அதிகமாக எடுக்கணும். போராடக்கூடிய சூழ்நிலையும் வரும். சிலருக்கு அதிகமான போராட்டத்தாலும் அவங்க முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறதாலும் இவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை சுத்தமாகவே போயிடுச்சு, இருந்தாலும் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. நீங்களாகவே இதையெல்லாம் வெளியே சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டா அதுக்கு 10 நாள் நிம்மதியை தொலைச்சிட்டு அடுத்து என்ன செய்யலாம், என்ன முடிவை எடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்தோடு புலம்புற மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம், முன்னேறலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் செய்கிற நல்லதையை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கும் அப்பப்போ உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க.
நீங்கள் அவங்கள கவனிக்கல அப்படின்னாலும் அவங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க செய்கிற சூழ்ச்சிகளையும் சதிகளையும் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்க சுயநலத்துக்காக வேணும்னே உங்களுக்கு சில துரோகங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும், அவங்கள விட நீங்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினச்சி சில காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுடைய மனசில் அதுக்கான பதில் எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்போவாவது இவங்களுடைய உண்மையான குணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசை தேத்திக்கணும். மற்றவங்க தேவைக்கு நீங்கள் பயன்படுவீங்க, உதவி செய்வீங்க. ஆனால் உங்கள் தேவைக்கு யாருமே வந்து உதவ மாட்டாங்க. இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும், முன்னேறி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். இப்படி எல்லா விஷயத்திலையும் நான் சரியாக தான் நடந்துக்கிறேன், நல்லது மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை, அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருது அப்படின்னா நான் முன் ஜென்மத்தில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னு கூட உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது உங்களை முடக்கி வைக்கிறதுக்காக இல்லை, உங்களை அழிக்கணுங்கிறதுக்காக வரல. வெறும் கல்லாக இருக்கக்கூடிய உங்களை செதுக்கி ஒரு சிலையாக மாற்றுறதுக்காகத்தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும், ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். இப்படி பிரச்சனைகள் சில நாட்கள் இருக்கும், அதையே நினச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பிரச்சனை போயிடும். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இருக்காது. இந்த வாழ்க்கை எப்படி உங்களை புரட்டி போட்டாலும் முடக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் எப்பவும் போல் நீங்கள் சாதாரணமாகவே இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறை, எல்லாமே இருக்குது, இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு ஒரு வித வஞ்சனையோடு பார்ப்பாங்க. ஆனால் மனசில் கவலைகளோட ஆரோக்கியமாக சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் மற்றவங்க முன்னாடி போலியாக சிரிச்சுக்கிட்டு ஏனோ தானோ அப்படிங்கிற சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் அமைதியாக இருந்தாலும் பேசாமல் போனாலும் கண்டுக்காமல் விட்டாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாகவும் அமைய போகுது. இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது, எந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிதி உதவிகள் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியாது. ஆனால் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிதி உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுது. பெண் பிள்ளைகளுடைய திருமணத்தை செய்கிறதுக்கு நிறைய சீர்வரிசை பொருட்களை வாங்குவீங்க. உங்களுக்காகவே சில விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்பவே அவசியம். உறவுகளை அனுசரித்து போகிறதும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறதும் உங்களுடைய உடல் நலத்தை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கும். இது வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க செஞ்ச சூழ்ச்சிகளால் சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க, சொத்து சுகத்தை இழந்திருப்பீங்க, உடல் ஆரோக்கியத்தையும் இழந்திருப்பீங்க, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்து வந்த வேலையை கூட இழந்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி எதையெல்லாம் நீங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அதையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இனி இருக்க போகுது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் சரியாக எடுக்கும் பொழுது சொந்த பந்தங்கள் மீண்டு வருவாங்க. மீண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளும் பயணங்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. இதற்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகுது. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுடைய தனித்திறமைகள், வித்தியாசமான சிந்தனைகள், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய சிறப்பான செயல்களால் அதிக வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிஞ்சு அவங்க அதையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க. புதிதாக வீடு வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய நபரால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. திருமணத்தில் இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கும்.
உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, குணமாக இருப்பாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறப்போகுது. இது வரைக்கும் உங்கள் மேலே சில பேர் தவறான கணிப்புகளை வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் இனி நீங்கள் மாற்றி காட்ட போகிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் சில நேரங்களில் சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டாங்க. இயல்பாகவே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருந்தாலும், யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே தவறான விஷயங்களுக்கு நீங்கள் உடன்பட மாட்டீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் துணை போகிற மாதிரியான சூழ்நிலை அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா, ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் பின்னாட்களில் உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவீங்க. உங்களுடைய எதிரிகள் மற்றும் துரோகிகளால் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில செயல்களை செய்வாங்க. நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகலை அப்படின்னாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். யாரோ பேசிய வார்த்தைகளுக்கும் யாரோ செஞ்ச விஷயங்களுக்கும் நீங்கள் தான் முழு முதற் காரணமாக இருந்தீங்க அப்படின்னு உங்கள் மேலேயே பழி போடுவாங்க. கொஞ்ச நாள் அந்த பழி பாவங்களை எல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்கும். இப்படியெல்லாம் உங்கள் மேலே அவதூறுகள் பரப்பும்போது நீங்கள் மனசொடைஞ்சு போயிடக்கூடாது. அதையே நினச்சிக்கிட்டு குடும்பம் மற்றும் தொழிலில் கவனக்குறைவாகவும் இருந்துடக்கூடாது. நேர்மையாக இருக்கக்கூடிய உங்கள் மேலே பழி போடுறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக தண்டனையை கொடுப்பார் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எப்பவும் போல் உங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு வாங்க. அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் உங்களுடைய சுய ஒழுக்கம் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு இடத்திலும் வீணான வாக்குவாதங்களையும் சொந்த கருத்துக்களையும் மற்றவங்க மேலே திணிக்கிறத தவிர்த்துக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதாரணமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பண பலன்கள் எல்லாமே மீண்டும் கிடைக்கும். காதலிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. உண்மையான அன்பு மற்றும் பாசத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் அமையும். காதல் சம்பந்தமான விஷயங்களை குடும்பத்தார் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே காதல் திருமணம் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று பாஸ் ஆவாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து போனாலும் சில கிரகங்களின் பார்வை மற்றும் பலன் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து வருவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவறான பழக்கங்களை முயற்சி செய்யாமல் இருக்கிறதும், அது போன்ற பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து விலகி இருப்பதும் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துவதற்கு ஆன்மீக வழிபாடு ரொம்பவே அவசியம். குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்குறது, விரதங்களை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக எழுந்து நடமாட போகிறீங்க. எல்லா வேலையும் செய்ய போகிறீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியான சில செயல்களை எல்லாமே செய்ய போகிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.